ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொந்த படம் ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா அவர் சொந்த படம் ஆரம்பித்தார்னா அந்த படத்தினுடைய வியாபாரம் என்ன அப்படின்றது அவருக்கே தெரிய வரும். அதுலேருந்து அவருடைய சம்பளத்தை கூட அவர் சரியாக திட்டமிட்டு கொள்ளலாம். இப்போ அவர் அதிகமாக சம்பளம் கேட்குறதா எல்லாரும் சொல்கிறாங்க. கணக்கு போட்டு பார்த்து நிஜமாகவே இந்த படத்துக்கு 600-700 கோடி ரூபாய் அப்படின்னா அஜித் கேட்குற சம்பளம் நியாயமாயிடும் இல்லை அது குறைஞ்சதுன்னா அஜித்துக்கு தான் கேட்ட சம்பளம் கொஞ்சம் அதிகம் அப்படின்றது அவரே உணர்ந்துக்க அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரே படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பல முறை சொன்னோம். ஆமாம் சார். அது தொடர்ந்து அஜித் சொந்தமாக படம் ஆரம்பிச்சிட்டாரு. அதை பற்றியும் நம்ம சென்ற வார சினிமா திஸ் வீக்கில் சொன்னோம். அந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எப்போ ஷூட்டிங் அதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்போ சார் ஷூட்டிங் அவர் ஃபிக்ஸ் பண்ணால் தானே நாம சொல்ல முடியும். இப்போ ஷூட்டிங் தேதியெல்லாம் முடிவாயிடுச்சு. ஹைதராபாத்தில் தான் அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் தொடங்குது. ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல ஒரு 6 நாள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ முடிவெடுத்திருக்காங்க. ரெகுலர் ஷெடியூல் செப்டம்பரில் தொடங்குது. எப்படியாவது டிசம்பருக்குள்ளே இந்த படத்தை முடிச்சிடணும் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்காராம். அதனால் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு டிசம்பருக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். படத்தினுடைய டைரக்டர் ஆதித்ய ரவிச்சந்திரன் உட்பட அவருடைய டீமெல்லாம் ஹைதராபாத் போயிட்டாங்க. சூப்பர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஜித் தயாரிப்பாளர் ஆனார் அப்படின்ற ஒரு செய்தியை தாண்டி இன்னொரு முக்கியமான செய்தியும் நம்ம ரசிகர்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஜித்துடைய ஆரம்ப காலம் தொட்டு அவரோட பயணிக்கின்றவர் சுரேஷ் சந்திரா. அவருடைய எல்லா பர்சனும் கால் ஷீட்டாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறதாகட்டும், இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் தான் பண்ணுறாரு. இது வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தா அஜித்தினுடைய மேனேஜர், அஜித்தினுடைய ப்ரெஸ் ரிலேஷன்ஸ் மேனு, இது மாதிரி எல்லாம் தாண்டி அவருக்கென ஒரு தனியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சதானா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை இந்த படத்தில் அஜித் அவருக்கு தரதுன்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ அஜித் தயாரிக்கிற படத்துக்கு ஷாலினி தயாரிப்பாளர், இவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அது ஒரு முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன் நான். என்னென்னா தான் கூட இவ்வளோ நாள் பயணித்த ஒரு நண்பருக்கு தான் செய்ய வேண்டிய ஒரு கௌரவத்தை இந்த படத்தில் தந்திருக்கார். சுரேஷ் சந்திரா பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா உலகத்தில் நீண்ட நாள் அனுபவம் அவருக்கு உண்டு. இந்த அனுபவத்தின் துணையோட இந்த படத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பணியாற்றுகின்ற அவர் தொடர்ந்து பல படங்களில் அது மாதிரி பொறுப்பு ஏற்றுக்கொண்டு பயணிக்கணும். அதை தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் எக்ஸிக்யூட்டிவ் இந்த பக்கம் தள்ளிட்டு அவரே ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு நம்முடைய டூரிங் டாக்கி சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கண்டிப்பாக சார். அடுத்து ஆர்ஜே பாலாஜி படம் டைரக்ட் பண்ண போகிறாரா இல்லை நடிக்க போகிறாரான்ட்டு பெரிய டாக் இருந்தது. அதுக்கு நடுவில் என்ன வந்தது அப்படின்னா மணிகண்டன் கிட்டே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கிறதாகவும் மணிகண்டனை டைரக்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு டாக் வந்தது. நீங்கள் கூட இல்லை அது இப்போதைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. திரும்பவும் அதே டாக் இப்போது சர்க்கிள் ஆகிட்டு இருக்கு சார். இல்லை, மணிகண்டன் படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது செய்தியாக நான் சொல்ல, ஆர்ஜே பாலாஜியை பகிர்ந்துக்கிட்ட தகவலை தான் சொன்னேன். அவர் சொன்னதில் ஒரு நியாயமான விஷயம் இருந்தது. இப்போ மணிகண்டன் பண்ணிக்கிட்டு இருக்க படங்களும் நான் நடிக்கிறேன்ல ஹீரோவாக, அந்த படங்களும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே ஜானர் படம் தான். இப்போ மணிகண்டன் பண்ணுற மாதிரியே அவனுக்கு கதையாக இருந்தால் எதுக்கு நான் போய் மணிகண்டன்கிட்ட சொல்ல போகிறேன், நானே நடிச்சுட்டு போயிடுவேன் அந்த கதையில். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மணிகண்டன் தேவை. இப்போ கருப்பு திரைப்படத்தினுடைய கதாநாயகனா பாலாஜி நடிக்க முடியாது. ஆமாம். அது மாதிரி கதைக்கு எனக்கு சூர்யா தேவைப்படுறாரு. அது மாதிரி ஒரு கதை வரும்போது ஒரு ஹீரோ தேவைப்படுவார். மணிகண்டன் நானே ஏறக்குறைய ஒரே பேரலல் ட்ராக்கில் தானே பயணிக்கணும். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாரு. இப்போ அந்த நிலைமை மாறிட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போவும் அந்த நிலைமை தான் இருக்குது. அதனால் இப்போதைக்கு மணிகண்டனை ஆர்ஜே பாலாஜி இயக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறதா தான் பார்க்குறேன். சமீபத்தில் பாலாஜிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏறக்குறைய அதுதான் சொன்னார். நாம் போனதில் நம்முடைய நிகழ்ச்சியில் சொன்னது தான் அவர் சொன்னார். முதல்ல ஒரு படமாவது நடிச்சுட்டு தான் டைரக்ஷன் பக்கம் போகலான் இருக்கேன் சார் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக அடுத்த ஆர்ஜே பாலாஜி படம் அவருடைய நடிப்பு தான். அதுக்கப்புறம் தான் அவர் டைரக்ஷன் பக்கம் போவார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சார், ஒரு படத்துடைய டைரக்டர் பற்றி அப்டேட் சொல்லிட்டீங்க. அடுத்த ஒரு கொஷின் ஒன்று இருக்குது சார். சிவகார்த்திகேயன் யாரை டிக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி இருக்கார், இன்னொரு பக்கம் ராம்குமார் அவர் இருக்கார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வச்சு டிக் பண்ணிட்டாரா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு? சிவகார்த்திகேயன் யார் டைரக்டர் அப்படின்றத டிக் பண்ணிட்டாரு. என்ன பிரச்சனைன்னா 2 பேரையுமே டிக் பண்ணிட்டார். ஆடடா. ராம்குமார் பாலகிருஷ்ணன் டிக் பண்ணியிருக்காரு, சிவி சக்கரவர்த்தி டிக் பண்ணியிருக்காரு. யார் பேர் சார் ஃபஸ்ட்டு டிக் பண்ணார்? அது 2 பேரையும் ஈக்குவலாக வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அடுத்த அவருடைய படத்தை இயக்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.
சிபு சக்கரவர்த்தியோடவும் பணியாற்றினா அவர் கதையும் சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் இப்போ அந்த படத்தை உடனடியாக ஆரம்பிக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் முதல்ல ராம்குமார் பாலகிருஷ்ணனோடு இணைந்து பணியாற்றுவது அப்படின்ற முடிவை சிவகார்த்திகேயன் எடுத்துருக்கிறதா தெரியுது. இந்த படத்தை தொடர்ந்து சிபு சக்கரவர்த்தியோடும் சிவகார்த்திகேயன் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்றதெல்லாம் தான் இன்னும் முடிவாகலை. அதை சிவகார்த்திகேயன் தான் முடிவு பண்ணி சொல்லணும். சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லும்போது அவருடைய நண்பரான சூரியை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூரி வந்து ஒரு கதாநாயகன் அந்தஸ்தில் நாளுக்கு நாள் உசந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்றது தான் உண்மை. ஒரு கதாநாயகனாக அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்தால் தான் திரைப்பட விநியோகஸ்தர் மத்தியில் அடிக்கடி அவரை பற்றி பேச தொடங்குவாங்க. அவருடைய படத்தெல்லாம் வாங்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இப்போ சூரிய நடிச்சிருக்காருல மண்டாடி திரைப்படம், அந்த திரைப்படத்தை வாங்கிறதுக்கு பல பேர் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. பல பேர் எங்கிட்டே கூட பேசினாங்க, இந்த படத்தினுடைய தமிழ்நாட்டு உரிமையை அவர் தருவாரான். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு முழுவதும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரே விநியோகிக்கிறதா தான் ஐடியா வச்சுருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை தாண்டி அதுக்கு என்கொயரி வருதுன்னா அதுக்கு காரணம் வந்து சூரியனுடைய இந்த ஸ்டார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துக்காக அவர் போட்டிருக்க உழைப்பு கண்டிப்பாக அது வந்து ரொம்ப அசாத்தியமான உழைப்பு. அது வந்து பல பேர் நாம் வலைதளங்களே மாறி மாறி பேசிகிட்டு இருக்கோம். அதை தாண்டியும் பார்த்தா அந்த படத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதே ரீதியில் பயணம் பண்ணான்னா நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு நிரந்தரமான கதாநாயகத்தை வந்து சூரி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரவிக்குமாரோட படம் பண்ண போகிறாரு. அந்த படம் நிச்சயமாக சூரிக்கு வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவிக்குமார் வந்து ரொம்ப வித்தியாசமாக கதைகளை திங்க் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். படத்தினுடைய தயாரிப்பாளர் பார்த்தா அதிகமாக செலவெல்லாம் கவலைப்படாத பண்ணக்கூடிய ஒரு மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக சூரியனுடைய அடுத்த படமும் ஒரு நல்ல படமாக உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூரியனுடைய மண்டாடி மாதிரியே விநியோக நிதியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற இன்னொரு படம்னா அது லெனின் பாண்டியன். சத்யஜோதி நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. சிவாஜியினுடைய பேரன் தர்ஷன் கணேசன் தான் படத்தில் கதை நடிக்கிறாரு. அந்த படத்தை பார்த்த எல்லாருமே அந்த படத்தை அப்படி பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் கங்கை அமரன் ரோஜா அவங்க நடிப்பு, இன்னொரு பக்கம் சிவாஜியினுடைய பேரனான தர்ஷன் கணேசன் பெர்ஃபார்மன்ஸு, இதெல்லாம் தாண்டி அறிமுக இயக்குனரான டிடி பாலச்சந்தர் அந்த படத்தை இயக்கியிருக்கிற விதம், இந்த 2.5 மணி நேரமும் போகிறதே தெரில, அப்படி இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே கணக்கச்சிதமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த படத்தை வாங்குறதுக்கும் பலத்த போட்டி இருக்குது. டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 50-60 லட்சத்தில் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சுன்னா நிச்சயமாக இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளே அந்த படத்தினுடைய தமிழ்நாடு பிஸ்னஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய எதிர்பார்ப்போடு தான் அந்த படம் வெளியாக இருக்குது. சார், நார்மலாகவே நம்ம சினிமா டிஸ்ட்ரிக் அப்படின்னா சினிமா அப்டேட் எல்லாமே தரும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எல்லாருமே சிம்பு படம் அப்டேட் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 2 வாரமாக சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஃபுல்லாக சிம்பு ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. சிம்பு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரமாக நீங்கள் சிம்பு அப்டேட் கொடுத்தே ஆகணும் சார். சிம்புவை பற்றி 2 அப்டேட் இருக்குது. ஒன்று நெகட்டிவ் அப்டேட்டு, இன்னொன்று பாசிட்டிவ் அப்டேட்டு. எதை சொல்லட்டும்? 2யுமே சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு பாசிட்டிவே போயிடலாம். பாசிட்டிவ் அப்டேட் சொல்லுங்கள். பாசிட்டிவ் அப்டேட்னா அரசன் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய ஒரு 40% முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை வந்து இது வரைக்கும் எடுத்தாங்கல்ல, அதை ஃபுல்லாக எடிட் பண்ணி ஒரு 1 hour படமாக தானு பார்த்துருக்காரு, வெற்றிமாறன் பார்த்துருக்காரு, சிம்பு பார்த்துருக்காரு, எல்லாருமே சேர்ந்து பார்த்துருக்காங்க. எல்லாருக்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக அந்த படம் இருக்குது. சூப்பர். அதனால் வந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. அடுத்த கட்ட படப்பிடிப்பு எப்போ அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ராஜன் வைரா படத்தினுடைய படப்பிடிப்பு ஷெடியூல் வந்து இந்த மாதம் 21ஆம் தேதியோடு முடியுது. அது முடிஞ்ச உடனே அடுத்து அரசன் படத்தினுடைய படப்பிடிப்பு தான். அதுக்காக செட்டு போட்டுட்ருக்காங்க. அநேகமாக 25ஆம் தேதி அந்த படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஷெடியூலில் அவங்க பிரதானமாக எடுக்கிறது வந்து ஃபைட் சீன்ஸ். அதுக்காக தான் தயாராகிட்டுருக்கார் சிம்பு. அவர் துபாய் பயணம் மேற்கொண்டது கூட எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஃபைட்டுக்கு வந்து தன்னை ட்ரிம்மாக வச்சுக்கிறதுக்காக தான் துபாய் போயிருக்காரு. அங்கே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படி ட்ரிம்மாக வந்து இறங்குவார் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது சார். நெகட்டிவ் என்ன? நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா சமீப காலமாக இந்த அரசன் திரைப்படத்தை பற்றி ஒரு சிலர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய காஸ்ட் பெருசு, செட்டுக்கிட்டலாம் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் அனிருத் மியூசிக்கு, இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் இயக்குனர், இப்படி எல்லா சைட்லேயும் வந்து பட்ஜெட்டாக பார்த்தா அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால தன்னுடைய சம்பளத்தை வந்து ஓரளவு நியாயமான சம்பளமாக குறைச்சிக்கிட்டு தான் அந்த படத்தில் ஒத்துக்கிட்டார் சிம்பு. இப்போ அதை தாண்டி வந்து சம்பளத்தை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து கடந்த வாரம் பூரா பரவ ஆரம்பிச்சிச்சு. என்னடா திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சி இதை பற்றி அவங்கக்கிட்டே விசாரித்தேன். சிம்பு தரப்பில் விசாரித்த போது தான் தெரிஞ்சு, இல்லை சார், நாங்கள் என்ன சம்பளம் ஒத்துக்கிட்டோமோ அந்த சம்பளத்தில் தான் இந்த படத்தை நடிக்கிறோம், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் நம்ம சொன்னோம், இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு, நிஜமாக வந்து வியாபாரத்துலேயும் ஒரு பெரிய ஒரு சாதனையை பண்ணோம்.
அதே மாதிரி வசூல்லையும் மிகப்பெரிய சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த படம் ஒரு வசூல் சாதனையை பண்ணால் அதில் ஒரு பர்சன்டேஜை ப்ராஃபிட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ அதுதான் தயாரிப்பாளர்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஷேரிங் முறையில் வாங்கன்றாங்க. நாங்கள் வரோன்னு சொன்னால் அது தப்பா அப்படின்னு அவங்க தரப்பில் கேட்டிருக்காங்க. அதுதான் நாங்கள் கேட்டோமே தவிர இப்போ சம்பளத்தெல்லாம் அதிகப்படுத்தலை அப்படின்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. சார், சூப்பராக சிம்பு படத்தோட அப்டேட் வந்து சொல்லியிருக்கீங்க. அப்படியே இன்னொரு படத்தோட அப்டேட்டும் நான் கேட்டுறேன். அன்பரி மாஸ்டரோட டைரக்ஷனில் கமல்ஹாசன் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதமாவது அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த படத்தினுடைய கதாநாயகன் கமல்ஹாசன் இப்போ இந்தியாவிலே இல்லை. அவர் அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்காவிலேருந்து அவர் வர்றதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 30 நாட்களாவது குறைஞ்சபட்சம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் மிடில் தான் அவர் அமெரிக்காவிலேருந்தே வரார். அதனால் ஆகஸ்ட் மாதம் கூட அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கணுன்னா செப்டம்பர் மாதம் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதனால் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தள்ளி போகுது அப்படின்றது தான் எனக்கு இன்னும் தெரியாமே இருக்குது. கமல்ஹாசன் இந்த முறை வந்த உடனே அவர்கிட்ட கேட்டு இந்த அப்டேட்டை முதல்ல நம்ம ரசிகர்களுக்கு சொல்லுவோம். கண்டிப்பாக. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.